அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் என்றால் வீரபத்மர் பற்றி தான் பேசப் போகின்றேன். இந்த ஐயப்பனும் வீரபத்மரும் ஒன்றாக நின்று தான் பேசப் போகின்றேன். அதேபோல் அதை பற்றி தான் உண்மையில் பேசப் போகின்றேன். அவர்கள் தொடர்புகள் பற்றி தான் பேசப் போகின்றேன். ஒரு ஒரு மகிஷாசுரன் துர்க்கை அழைத்தார்கள். அதன் பிறகு வீரபத்மர் பார்த்து மகிஷாசுரன் தங்கை பிரம்மதர் வரம் வாங்கியிருந்தால் அந்த வரத்தின்படி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் குழந்தை பிறந்த அந்த குழந்தை தான் அவளுக்கு சாவு வரும், அவனுக்கு தான் சாவு வரும் சொல்லிட்டு வரம் வாங்கிட்டார்கள். ஆணுக்கு குழந்தை பிறக்க முடியாது சொல்லிட்டு அவர் ஆணவத்தில் தேவர்களோட சிம்மாசனத்தை பறிக்கிட்டு சண்டை போடுறது, அதுமாதிரி சில பல சண்டைகள் பற்றி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மோகினி அவதாரம் சொல்லிட்டு ஒரு ஐயப்பன் கதை வரும். அது மாதிரிலாம் இல்லை, ஒரு முடியில் பார்த்தோன்னா அதில் வந்தார் தான் வீரபத்மர் சொல்லிட்டு சனி கதை வரும். 2 பேரும் ஒன்று தான். ஏன்னா சுடலை மாட்டு பார்த்தீங்கன்னா முடியிலிருந்து வந்தார். சுடலை மாட்டு தான் பார்த்தீங்கன்னா வீரபத்மர் தான் ஐயப்பன். நான் சொல்கிறதில் பொய்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், இல்லை பொய் அப்படின்னு நான் சொல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மை தான். இது பார்த்தோன்னா நான் சில விஷயங்கள் எடுத்து தான் சொல்கிறேன். சில விஷயங்கள் பார்த்தோன்னா நான் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வச்சிங்களேன், இந்த இடத்துல ஏன் மண்ணி அடிக்குது பாருங்க. இப்போ கூட எனக்கு காதில் பார்த்தீங்கன்னா ஆரன் சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சா இல்லைன்னு தெரியல. நான் ஒன்றும் ஆரன் அடிக்கலை. என் ஒரே செல்ஃபோன் தான், இதையும் நெட்டு காலியாகுது. இன்னும் மெசேஜ் பண்ண சான்ஸே இல்லை. தானாக பார்த்தோன்னா வருது, தானாக விஷயம் வருது. அதாவது நான் சொல்கிறது பொய் இல்லை உண்மை சொல்லிட்டு மணி அடித்தா அதான் அர்த்தம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்து மதத்தில். அந்த இந்து மதத்தில் பார்த்தோன்னா ஐயப்பரும் பிறந்த குழந்தை தான். அவங்க பார்த்தா முடியிலிருந்து பிறந்தாலும் அது 3 பேர் சுடலை மாடனும் ஐயப்ப சாமியும் அப்புறம் இவர் கருப்பசாமியும் அப்புறம் 102 பார்த்தோன்னா வீரபத்மர் 4 பேரும் பார்த்தோன்னா ஒன்று தான். நான் ஒன்றும் அடிச்சுக்க முடியாது. வேணால் பார்த்தோன்னா கருப்பு சாமி பார்த்தோன்னா சுடலை மாடன் சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் ஒரு பூசாரி மேலே, அந்த சுடலை மாடன் கோவில் பூசாரி மேலே பார்த்தோன்னா தப்பான வழக்கு போயிடுச்சு. தப்பு நடக்குது. தப்பான ஒரு வழியில் பார்த்தோன்னா அவங்க கைது செய்கிறாங்க. ஒரு கேஸ் நடக்குது. அந்த டைமில் ஒரு மர்மமான ஒரு நபர் பார்த்தோன்னா சாட்சி சொல்லி அதுக்கு ஆதரவு திரட்டி நியாயமான முறையில் பார்த்தோன்னா மறைஞ்சிட்டாங்க. அவர் தான் பார்த்தோன்னா ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பார்த்தோன்னா நடந்த விஷயம். இதை பார்த்தோன்னா கருப்பு சாமி தான் பார்த்தோன்னா. கருப்பு சாமி யாருன்னா, கருப்பு சாமி நீதி தரவர். அதாவது கருப்பு சாமி பார்த்தோன்னா ஒரு மகாவிஷ்ணு பார்த்தோன்னா ஒரு அழகர் ஆற்றுல இறங்குவார். மதுரையில் பார்த்தோன்னா அழகர் பார்த்தோன்னா ஆற்றுல இறங்குவார். அந்த ஆற்றுல இறங்கும்போது பார்த்தோன்னா நான் வெள்ளை குதிரையில் தான் பார்த்தோன்னா ஆற்றுல இறங்குவார். அந்த மாதிரி தான் கருப்பு சாமி பார்த்தோன்னா குதிரை இருக்கும். அந்த குதிரை தான் பார்த்தா கருப்பு சாமிக்கும் ஆக மொத்தம் 2 பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு கனெக்ஷன் வைங்க. சுடலை மாடனும் கருப்பு சாமி ஒன்று தான். அதே மாதிரி அந்த குதிரையில் போகிற மகாவிஷ்ணு குதிரையில் தான் போவார், இவர் தான் குதிரையிலையும் போவார். இதுலேருந்து நான் தெரியுது சொல்லுங்கள். இதுலேருந்து சிவபெருமானும் மகாவிஷ்ணு பார்த்தா ஒன்றுன்னு தெரியுது. புரியுதுங்களா? குதிரையில் போகிறாங்கன்னா 2 பேரும் ஒரே குதிரை தான் பயன்படுத்துங்க. நான் சில யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்பேன். சில ஃபேஸ்புக்கில் கூட மச்சமே இல்லாத குதிரை சொல்லிட்டு கருப்பு சாமி தனியாக பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அதை பார்த்தா எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு பழங்கால கதையில் பார்த்தோன்னா அப்படி தான் சொன்னாங்க. அந்த கதையை நான் முழுசாக பார்க்கல. இதான் விஷயம். அதாவது கடவுளும் மகாவிஷ்ணு சிவபெருமானும் ஒன்று தான். அது 2 பேர்த்தில் பார்த்தோன்னா முடியிலேருந்து பிறந்தாங்களா இல்லை 2 பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு காட்டுது. மொத்தம் முதல் தொடக்கத்தில் பார்த்தோன்னா பார்க்கும்போது கருப்பு சாமி பார்த்தோன்னா குதிரையில் தான் பார்த்தோன்னா வருவார். அதே மாதிரி மகாவிஷ்ணு பார்த்தோன்னா இப்போ கல் அழகுன்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை பார்த்தோன்னா வருவார். கல்லில் பார்த்தோன்னா அழகர் சாமி பார்த்தோன்னா யாரும் அந்த மகாவிஷ்ணு பார்த்தா குதிரையில் தான் வருவார். நான் சொல்கிறது பொய் இல்லை உண்மைன்னு சொல்லிட்டு ரிங் சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது மெசேஜ் வருது, அதாவது சவுண்டு வருது. நான் அதாவது மணி அடிக்குது. நான் சொல்கிறது பொய் சொல்லிட்டு ஆக மொத்தம் இப்போ முடியல தான் பார்த்தோன்னா சுடலை மாடன் வந்தார். இப்போ எப்படிடா 2 பேர் கருப்பு சாமி அவரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன முன்னாடி ஆதாரம் பார்த்தோன்னா கருப்பு சாமி சுடலை மாடன் ஒன்று. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டு. ஹைகோர்ட் மகாராஜா நீதி தர இன்றைக்கி கூட பார்த்தோன்னா ஒரு கோயிலில் போய் அந்த கோயிலில் போன நீதி கேட்டிங்கன்னா
நீதி கிடைக்கும். அதாவது கருப்புசாமி ஓகேங்களா. கருப்புசாமி சுடலை மடன் ஒன்று, ஐயனாருக்கு கூட ஒன்று. ஏன்னா ஐயனார் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயனார் பார்த்தீங்கன்னா ஒன்று. இதை நான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பல நாள் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு வீடியோ போடல. இது பார்த்தீங்கன்னா பல மன அழுத்தம் வந்துச்சு. சத்தியமாக எனக்கு தாங்கவே முடியல. செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. வீடியோ போடுறது எனக்கு சந்தோஷமே கிடையாது. எனக்கு தெரிந்த செய்தி நான் அனுப்பலன்னு வச்சுக்கங்களேன், அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மன அழுத்தம். சத்தியமாக ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிப்போச்சு. உண்மையிலே தான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நடந்துச்சு. நான் ஒரு இந்து மதத்தில் பிறக்காத ஒரு பிறந்தவன்லாம் இல்லை. நான் வந்து பார்த்தா வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். இப்போ இல்லை. வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். அப்புறம் எனக்கு வேலை போச்சு சொல்லிட்டு ஒரு ஆண்டில் கிறிஸ்தவத்தில் பார்த்தா விட்டுட்டேன். எனக்கு கோவம். சுமார் டைமில் ராமாயணம் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா டிவியில் செல்ஃபோனில் பார்ப்பேன். இந்து மதம் பிடிச்சிச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இப்பவும் பார்த்தோன்னா யாராவது சொன்னது கடவுள் தான் பார்த்தோன்னா சொன்னார். இல்லை ஒரு வீடியோ அனுப்பிச்சு அந்த அந்த வீடியோவில் பார்த்தோன்னா வேறு ஒருத்தர் பார்த்தோன்னா முனீஸ்வரன் சொல்கிறது அது தப்பான விஷயம் தான். ஏற்கனவே வீடியோ போட்டேன். இருந்தாலும் மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது இருக்குன்னு விஷயம்னா முடியிலேருந்து பார்த்தா சுடையல் மடம் பார்த்தா சிவபெருமான் முடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்தார் சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. நான் ஜெமினியில் தான் இந்த ஜெமினியில் தான் படித்து நான் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது எனக்கு கிடைக்காது. மகாபாரதம் இந்த டிவியில் பார்ப்பேன், ராமாயணத்தில் செல்ஃபோனில் பார்ப்பேன். இல்லைன்னா கதையில் சொல்லும்போது கேட்பேன். வீடியோ போட்டு கதையை போடுவாங்க. அதை சின்ன சின்ன ஷார்ட்ஸாக கேட்பேன். நான் அதை பற்றி சொல்ல வரல. நான் புராணங்கள்லாம் படிக்கல. முடியிலேருந்து பார்த்தோன்னா சுடலை மடம் வந்தார். அப்புறம் குதிரையை பயன்படுத்துகிறார். குதிரையை பயன்படுத்துவர் கருப்பு இது மகாவிஷ்ணு. அதான் அழகர் சொல்லுவாங்க. அந்த அழகர் தானே கருப்பு சாமி போட்டு சுடலை மாடு தான் கருப்பு சாமி சொல்லி தெரியுது. அந்த சுடலை மாடு தான் பார்த்தா மகாவிஷ்ணு. அது மொத்தம் சிவபெருமான் மகாவிஷ்ணு ஒன்று தான். புரியுதுங்களா. இவர் இப்போ கூட ஒரு மணி 8 சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்சா தெரியல. டிவி பார்த்தாங்க. டிவியில் வந்து பார்த்தோன்னா டிங் சொல்லிட்டு சவுண்டு கேட்டுச்சு. உண்மையிலே அது நாடகம் முடிஞ்சு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டு 8:30 மணி அந்த 8:30 மணி சீரியல் முடிஞ்சு ஒரு சின்ன சவுண்டு கேட்கும் சன் டிவியில். அது சவுண்டு தான் பார்த்தோன்னா வந்துச்சு. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் சொல்கிறது ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோன்னா விளையாட்டு பார்த்தோன்னா அவசியம் இல்லை. எனக்கு கேட்டுச்சா கேட்கலன்னு சொல்லி தெரில. சாரி, உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலன்னு சொல்லி தெரில. எனக்கு கேட்டுச்சு. அதான் சொல்ல வரேன். அது மொத்தம் கடவுள் பார்த்தோன்னா ஐயப்ப சாமி பார்த்தோன்னா வரலாறு பார்த்தோன்னா அப்படி தான் இருந்துச்சு. அவங்க மொத்தம் 2 பேரும் பிறந்து வேறு பார்த்தோன்னா முடியிலேருந்து பார்த்தோன்னா வந்திருப்பார் உதயசன் சொல்லிட்டு. அவரும் பார்த்தோன்னா இவரோட கனெக்ஷன் தான் வர்றாரு. ஏன்னா முடியிலேருந்து பார்த்தோன்னா தான் வந்தார். பார்த்தோன்னா சுடலைமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடியில் பார்த்தோன்னா வந்தார் வீரபத்ரன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 2 பேர் கனெக்ஷன் ஆகுது. யாராவது ஒருத்தர் தான் வந்திருக்க முடியும். 10 பேரில் 20 பேரில் வந்திருக்கு. 2 பேரில் வந்து சான்ஸ் இல்லை. அவங்க தான் ஒருத்தர் தான் கன்சிலிங் ஆகுது. நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன, மகாவிஷ்ணு தான் பார்த்தா சிவபெருமான் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ கூட ஒன்று சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு மணி அடிக்கும் போது சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு. உண்மையில தான் இது நடந்தேன். இதை நான் சொல்ல வர பாயிண்ட்டு வேறு என்ன பாயிண்ட்னா வீரபத்மர். அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவரும் ஐயப்பசாமி கதையும் படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு அம்மா பார்த்தோன்னா புளி பாலட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அழகியை பார்த்தோன்னா அழிச்சிருப்பாங்க. அந்த அரக்கியை பார்த்தோன்னா மகிஷாசுரியை அழிச்சிருப்பாங்க. அந்த மகிஷாசுரியை அழிச்சிட்டு பார்த்தோன்னா வந்திருப்பார் சூரபத்மர். பார்த்தீங்கன்னா பாருங்க, சூரபத்மன் சொன்ன உடனே நான் அடுத்தது திணறேன். அடுத்த விஷயத்த யோசிச்சு தான் சொல்ல முடியும். அதுக்குள்ளே பார்த்தோன்னா மணி அடிக்குது. நான் சொல்கிறது பொய்யா ஒன்று சொல்லிட்டு உண்மை தான். நான் வந்து பார்த்தா செல்ஃபோனில் தான் ஜெமினியில் பார்த்தா பார்ப்பேன். இல்லை கூகுள் ஏஐயில் பார்த்தோன்னா பார்ப்பேன். செல்ஃபோனில் தான் பார்த்துனா ஏதாவது கதை தான் சொல்லுவேன். இது அவங்க மொத்தம் கனெக்ஷன் ஆகுது. முடியிலேருந்து பார்த்தா வந்தவர் சுடையில மட்டும் வீரபத்மர். ஓகேங்களா. சுடையில மட்டும் வீரபத்மர் ஒன்று தான். அப்போ மகாவிஷ்ணு சிவபெருமான் சொல்லிட்டு ஒன்று தான். இதுதான் கிடைக்காம பல நாள் பார்த்து வீடியோ போட முடியும் தவிர்த்துட்டு இருந்தேன். இந்த கேள்விக்கு இப்போ தான் பதில் கிடைக்குது. நானே வீடியோ போடும்போது தாங்க யோசிச்சேன். சத்தியமாக இந்த கேள்விக்கு தான் பதில் கிடைக்கல. என்ன பண்ணுறது, மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ தான் எனக்கு வியூவர்ஸே இல்லை. இதெல்லாம் பண்ணுவாங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் 4 யோசிச்சுட்டு இருந்தேன். தப்பான வீடியோ போட்டாலும் அப்போ புரிஞ்சுக்கிட்டு சரியான வீடியோ இல்லை. இப்போ எப்படி தான் பார்த்தோன்னா நான் சொல்ல விஷயம் பார்த்தோன்னா தண்ணியிலே இருப்பாங்க 2 பேரும். சிவலிங்கம் தண்ணியிலே தான், சிவலிங்கம் தண்ணியில் தான் மூழ்கிட்டு இருக்கும் சில இடத்துல. அதே மாதிரி பார்த்தா மகாவிஷ்ணு பார்த்தா சிவலிங்கம் தண்ணி அதாவது மகாவிஷ்ணு பார்த்தா நீரில் தான் பார்த்தோன்னா இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் வீடியோ போடும்போது தான் எனக்கே ஒரு சில விஷயம் புரிஞ்சிச்சு.
சொல்லும்போது தான் எனக்கே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வருது. முடியலருந்து பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா வீரபத்மர். வீரபத்மருக்கும் சொல்லவே மாட்டேன். கருப்புசாமி, மகாவிஷ்ணு பார்த்தா 4 பேர் உண்டு ஓகேங்களா. சிவபெருமான் முடியலருந்து வந்தாலும் அந்த குதிரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சில விஷயங்கள் தெரிஞ்சுச்சு. ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ போட்டு நான் ஒரு 2, 3 நாளாக வீடியோ போடாம தான் இருந்தேன். இப்போ தான் வீடியோ போட்டால் போடுறது ஒரு இதாக சொல்லாமல் மனசு அழுத்தமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கு யோசிப்பேன். அந்த சின்ன சின்ன வார்த்தைக்கு தான் பதில் இப்போ தான் கிடச்சிச்சு. இதுலேருந்து இன்னொரு பதிலும் கிடைக்குது. செல்ஃபோனில் பார்த்தா யூஸ் பண்ணுவேன். எப்போனா ஒரு செல்ஃபோனில் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அது நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலும் சில விஷயங்கள் இப்போ தான் கிடைக்குது. அந்த சில விஷயங்கள் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்ச நேரத்துலேருந்து ஆன்சர் கிடைக்குது. எனக்கு இப்போ தான் நிறைய விஷயம் கிடைக்குது. மொத்தம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சிவபெருமான், மகாவிஷ்ணு பார்த்தா ஒன்று தான். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு. நான் சொன்ன அந்த பாயிண்ட்டு வீரபத்மர், ஐயப்பன் சொல்லிட்டு. அங்கே மொத்தம் முடியலன்னு பார்த்தா வந்தவங்க வந்து அவங்க தான். ஐயப்பன் சாமி பார்த்தோன்னா அங்கே மொத்தம் 4 பேர் உண்டு தான். குழப்பமே தேவையில்ல. ஏன்னா அப்படி வந்திருப்பாங்க. அதாவது மகிஷாசுரியை பார்த்தோன்னா அழிச்சிட்டு பார்த்தோன்னா வந்திருப்ப புலிப்பால் எடுத்துன்னு வந்து பார்த்தோன்னா ஐயப்பன் வந்து பார்த்தோன்னா வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்தா கதையில் பார்த்தா இருக்குது. மொத்தம் கடவுளுக்கும் சிவபெருமானுக்கும் மோகினிக்கு அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பார்த்தா குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் ஐயப்பன் சொல்லிட்டு. மொத்தம் முடியலேருந்து பார்த்துன்னு வந்தாலும் 2 பேர் இங்கே முடியலேருந்து பார்த்து வந்தவங்க 2 பேரும் மகாவிஷ்ணு சிவபெருமான் ஒன்று தான் சொல்லிட்டு தோணுது. இப்போ 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 ஐயப்பன்னு பார்த்தோன்னா ஒன்று தான். மொத்தம் நம்மளுக்கு டவுட்டு கிளியர் 100% டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு. சிவபெருமானும் மகாவிஷ்ணு பார்த்தா ஒன்று தான் சொல்லிட்டு மொத்தம் இதுதான் இன்றைக்கி கொஞ்ச நாள் ஆன்சர் கிடைக்கல ஒரு வாரமாக. இப்போ தான் ஆன்சர் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.